அனைவருக்கும் வணக்கம். சீனாவை திருப்திப்படுத்த இந்தியாவுடன் கொண்டிருந்த மோதல் போக்கால் மாலத்தீவில் இப்போது ஒரு உயிர் போனதுதான் மிச்சம். சமீப காலமாக இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே உறவில் மோதல் போக்கு நிலவி வருகிறது. மாலத்தீவு அதிபர் முகமது முய்சு சீனாவுக்கு ஆதரவை தெரிவித்து வருகிறார். மாலத்தீவில் உள்ள இந்திய படை வீரர்கள் 88 பேரை மார்ச் 15ஆம் தேதிக்குள் திரும்ப பெறும்படி இந்தியாவுக்கு வேண்டுகோளும் விடுத்திருக்கிறார். இந்த நிலையில் மாலத்தீவின் கபி அலிஃப் லிவிங்ஸ் ஹில்ஸ் பகுதியில் மூளை கட்டி மற்றும் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு வந்த 14 வயது சிறுவனுக்கு மேல் சிகிச்சைக்காக தலைநகர் மாலேயில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அப்போது இந்தியா வழங்கிய ட்ரோனியர் விமானத்தை பயன்படுத்த வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்திய விமானத்தை பயன்படுத்த மாலத்தீவு அதிபர் அனுமதி மறுத்திருக்கிறார். இதனால் உயிருக்கு போராடி கொண்டிருந்த 14 வயது சிறுவனுக்கு சரியான நேரத்தில் சிகிச்சை கிடைக்காமல் உயிரிழந்து விட்டான். சிறுவன் உயிரிழந்த சம்பவம் மாலத்தீவில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. உயிர் விஷயத்தில் ஈகோ பார்க்காமல் உடனடியாக அனுமதி அளித்திருந்தால் சிறுவனின் உயிரை காப்பாற்றி இருக்கலாம். சீனாவின் நல்ல பெயர் எடுக்க தங்கள் நாட்டு மக்கள் உயிரையே பலிகடா ஆக்கும் மாலத்தீவு அதிபர் முய்சு சீனாவின் குள்ளநெறித்தனத்தை புரிந்து கொள்ளும் காலம் வெகு தொலைவில் இல்லை.